நண்பா எல்லோரும் இப்போ எப்படி இருக்கீங்க? நான் பாருங்கள் இப்போ வந்து பரோட்டா பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கோதுமை பரோட்டா நண்பா. ஸோ இன்றைக்கி நான் தான் பண்ண போகிறேன், கேமராமேன். ஸோ அவர் மாஸ்டர் வந்து பரோட்டா வைக்க தெரியாது. ஸோ நான் வந்து பரோட்டா ஸ்பெஷலு. ஸோ இந்த பரோட்டா வந்து பண்ண போகிறோம். ஓகே நண்பா, இந்த பாருங்கள், இது ஒன்றும் இல்லை, வீட்டு கோதுமை மாவு, அப்புறம் வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டிருக்கு நண்பா. ஸோ இது மசாலா பரோட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சோடா மட்டும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. ஓகே நண்பா, பாருங்கள். இப்போ மாவு பிணைஞ்சு ஒரு மணி நேரத்துக்கு சோக் பண்ணிடுவோம். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் நண்பா எப்படி பண்ணணுன்னு. ஓகே நண்பா, இதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் மிக்சிங் பண்ணுறேன். கோதுமை மாவு, சோடா மாவு, லைட்டாக சோடா மாவு போட்டுங்க, அப்போ கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும். முட்டை இருந்தால் முட்டை ஒன்று போட்டுங்க. ஓகே நண்பா. ஸோ இங்கே வந்து இப்போ மசாலாலாம் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள், ஸோ கரம் மசாலா போட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே நண்பா, நான் செஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன் நண்பா. ஓகே நண்பா, பாருங்கள் நண்பா, இப்போ பரோட்டா பண்ண போகிறோம். ஓகே நண்பா, பரோட்டா நான் பண்ண போகிறேன். மாஸ்டருக்கு பரோட்டா தெரியாது. ஸோ நீங்கள் பரோட்டா நான் தான் பண்ண போகிறேன். பாருங்கள், இங்கே இருக்குது, ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே நண்பா, இப்போ கல் சூடாகிட்டுருக்கு. இப்போ நான் பாருங்க நண்பா, இப்போ விட்டுறேன். கல் இது கொஞ்சம் ஈரமாக இருக்குது, கழுவுனேன், விட்டிடுறேன். சப்பாத்தி இது பரோட்டா மாதிரி, ஆனால் சப்பாத்தி மாதிரி ஸ்டைல். கோதுமை பரோட்டா என்பது சரிங்க. ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிடுங்க. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்துடுவேன். அப்ளை பண்ணியாச்சு. சுற்றி அப்படியே போட்டுருவாங்க. உருட்டி நான் போட்டுருவாங்க. ஸோ பாருங்க நண்பா, உருட்டியாச்சு. இப்போது கல்லில் போடலாம், நல்லா உருட்டி எடுக்கணும். சூப்பராக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இதை எடுத்து அப்படியே போட்டுருவாங்க கல்லில். ஓகே நண்பா, அதை போட்டாச்சு. இதுதான் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அப்படியே ஒரு திருப்பி லைட்டாக இது பண்ணால் போதும். ஒரு 25 செகண்டு அப்படியே திருப்பி இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க, இது மசாலா பரோட்டா மாதிரி நண்பா. ஸோ இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அப்படியே கொஞ்சம் திருப்பிடணும், கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் இதாகல அப்படியே திருப்பிடணும். நம்ம பாருங்கள், உப்பு பாருங்கள், சூப்பராக பாருங்கள், யூஸ் பாருங்கள். இதுதான் கான்செப்ட். அப்படியே போது பாருங்கள், இங்கே ஹோல் சைட்ஸ்னால் போகுது. ஸோ பீட் ஷேப் எண்ணெயை கொஞ்சம் போட்டுருவோம். நல்லா மேலேயும் போடுங்க, கீழேயும் போடுங்க, போட்டோம். ஸோ போட்டாச்சு, கரெக்டாக ரெடி. ஸோ அப்படியே ஒரு திருப்பு பாருங்கள், எண்ணெயை போட்டோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது. நண்பா, இதுதான் எடுத்தாச்சு, ரெடி. வருங்க நண்பா, இதுதான் குழம்பு.
போட்டுருங்க. ஓகே நண்பா, நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள். கிரேவி கறி எல்லாம் எலும்பாக தான் இருக்குது நண்பா. தலையில் பாருங்க, கறி இருந்துச்சா? இல்லை பாருங்கள், கறி இருந்துச்சா? என்ன அது கறி இல்லாமல்? போதும் போதும் போதும். என்னாச்சு பாருங்க நண்பா, திட்டுறாங்க யாரும். செம்மையாக சாப்பிட்ற பார்க்குறோம். திட்டுறாங்க. அருமையாக வச்சுருக்காரு மாஸ்டர், செம்ம அருமையாக இருக்குது மாஸ்டர். நண்பா உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க நண்பா. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க பண்ணுங்கள் நண்பா. சரி ஓகே ஓகே, பாய் டேக் கேர், இசாக்குள்ள கேர். பாருங்கள் மாஸ்டர் சாப்பிட்றாரு, செம்மையாக இருக்குது.